வணக்கம் நேர்களே, நாள்தோறும் நல்ல பல விடயங்களோடு உங்கள் இல்ல வாயில்கள் நாடி வருகிற வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி இன்றைய தினமும் உங்களை சந்திக்கிறது. அண்மைய நாட்களாக தீபகத்தினுடைய முக்கியமான பல விடயங்களோடு நாங்கள் பயணித்திருந்தோம். கடந்த பல அத்தியாயங்களிலே நீங்கள் வங்களாவடி சந்தை சம்பந்தமாக சில முக்கியமான விடயங்களை பார்த்திருப்பீர்கள் நம்புகிறோம். அன்றைய தினம் தவறவிடப்பட்ட சில இடங்களோடு இன்றைய நிகழ்ச்சி பயணிக்கப் போகிறது. பல சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கிறது, முக்கியமான தகவல்கள் இருக்கிறது. இவற்றோடு இன்றைய நிகழ்ச்சியிலும் பயணிக்கலாம். வாருங்கள், செல்லலாம். நாங்கள் இருக்கிற இடம்தான் தென்னிந்திய திருச்சபைக்கு சொந்தமான ஒரு தேவாலயம் இந்த வங்களாவடி சந்தையில் அமைந்திருக்கிறது. பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அந்த கட்டிடக்கலையோடு மெலிந்து கொண்டிருக்கிற இந்த தேவாலயம் 2005ஆம் ஆண்டிலே புனரமைக்கப்பட்டு மீள கையளிக்கப்பட்டிருப்பதாக இங்கிருப்பவர்கள் சொல்கிறார்கள். மனிதர்களை பொறுத்தவரையிலே உணவு, உடை, உறையுள் இவைதான் அத்தியாவசிய தேவைகளாக இருந்தாலும் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற காரணத்தினாலே இந்த மின்சாரம் இல்லாமல் யாருமே வாழ்வது மிக கஷ்டமான விடயமாகத்தான் இருக்கிறது. வேலனை பிரதேசத்தை பொறுத்தவரையிலே இங்கு இருக்கக்கூடிய மின் பாவனையாளர்களுடைய தேவைகளை இலகுபடுத்துவதற்காகவும் சேவைகளை விஸ்தரித்து வழங்குவதற்காகவும் தான் இந்த பாவனையாளர் மின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது கூட இந்த வங்களாவடி சந்தைக்கு அருகிலே தான் அமைந்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நோய் இல்லாத மனிதர்களை காண்பது மிக குறைவாக இருக்கிறது. வேலனை பிரதேசத்தை பொறுத்தவரையிலே பிரதேசத்துக்குரிய வைத்தியசாலையாகத்தான் வேலனை பிரதேச வைத்தியசாலை இருக்கிறது. தனியே வெளிநோயாளர் பிரிவு மட்டுமல்ல, நோயுள்ளவர்கள் தங்கி சிகிச்சை பெறுகிற விடுதி வசதிகள் கூட இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. வேகமாக வளர்ந்து வருகிற இந்த காலகட்டத்திலே இங்கே இவர்களுடைய சேவைகளை மேலும் மேம்படுத்துவதற்காக புதிய கட்டிடம் ஒன்று கூட அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த பகுதியை பொறுத்தவரையிலே வங்களாவடி சந்தையோடு இந்த வைத்தியசாலை மிக முக்கியமான நெருங்கிய தொடர்போடு காணப்படுகிறது. பல விடயங்களோடு தொடர்ந்து பேசலாம். வங்களாவடி சந்தை சம்பந்தமாக பல விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேலனை பிரதேச வைத்தியசாலைக்கு அருகிலே தான் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். பாடசாலை பற்சிகிச்சை நிலையம் கூட இங்கே இருக்கிறது. எங்களுடைய ஆரம்ப கால நாட்களில் எங்களுடைய சின்ன வயதுகளில் நாங்கள் மீட்டி பார்க்கிற போது பல்வெளியினாலே நாங்கள் எத்தனையோ பேர் அவதிப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் சரியான முறையில் நாங்கள் எங்களை பராமரிக்கிற போது எங்களுடைய பற்களை அந்த அளவிற்கு பராமரிக்காமை தான் இதனுடைய முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த சிகிச்சை நிலையம் ஒவ்வொரு வாரந்தோறும் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கு விஜயம் செய்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய தேவைகள் பற்சிகிச்சை சம்பந்தமான முறைகளை சொல்லிக் கொடுப்பதோ அவர்களுக்கு தேவையான சிகிச்சை முறைகள் கூட இங்கே மேற்கொள்ளப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் பல வங்களாவடி சந்தையினுடைய முக்கியமான விடயங்களோடு தொடர்ந்து பயணிக்கலாம்.
மருத்துவம் ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே எந்த அளவிற்கு முக்கியமாக இருக்கிறதோ அதே போலதான் கல்வித்துறையும் மிக முக்கியமாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் தீவகத்துக்குரிய வலய கல்வி அலுவலகத்துக்கு முன்பாகத்தான் இருக்கிறோம். மாணவர்களுடைய அடைவு மட்டம், அவருடைய தேவைப்பாடுகள், கல்வியிலே மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவைகள், பரீட்சைகள் இவைகள் சம்பந்தமாக பல விடயங்களை மேற்கொள்கிற ஒரு திணைக்களமாகத்தான் இந்த வலய கல்வி அலுவலகம் இருக்கிறது. வங்களாவடி சந்தையிலிருந்து சாட்டிக்கு செல்கிற அந்த பிரதான வீதியிலே அமைந்திருப்பதுதான் இந்த வலய கல்வி அலுவலகம். இன்னும் பல விடயங்களோடு தொடர்ந்து பயணிப்போம். எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை பொறுத்தவரையிலே தனியார் துறைகள் எந்தளவு முக்கியமாக இருந்தாலும் அதே போலத்தான் அரசு துறைகளும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான அரசினுடைய ஒரு நிறுவனமாகத்தான் இந்த பிரதேச செயலம் இருக்கிறது. தீவகம் தெற்கிற்கான பிரதேச செயலகமாகத்தான் இது இருக்கிறது. இங்கே காணி பகுதி இருக்கிறது, தேர்தல் பகுதி இருக்கிறது, அதே போல பல பகுதிகளுடைய திணைக்களங்களுடைய வேலைகள் எல்லாம் மிக இலகுவாக இங்கே செய்யக்கூடியதாக இருக்கிறது. புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்ந்தாலும் கூட இந்த காணி சம்பந்தமான பிணக்கள், அதனுடைய தேவைகள் அல்லது சில கோப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு கூட இந்த பிரதேச செயலகத்தை தான் நாங்கள் அணுக வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் எங்களை எந்தளவு தூரம் நம்புகிறோமோ அதைவிட அதிகமாக நாங்கள் அதிர்ஷ்டங்களை நம்புகிறவாகத்தான் இருக்கிறோம். அது அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விற்கிற ஒரு கடையிலே தான் நாங்கள் இருக்கிறோம். பல விடயங்கள் பேச போகிறோம். அக்கா எங்கே வந்துக்கிறீங்க? நான் இங்கே நான் சொல்லல சொல்லுங்க. நான் இங்கே குளுக்குச்சிட்டு வேண்டாம், நான் கொடுத்துட்டு போக மட்டும் தான் போகும். நான் எடுத்து அப்புறம் கடை எந்திரக்கா விட்டுட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ டிக்கெட் எடுப்பீங்க? ஒரு நாளைக்கு நான் குறைய தான், நான் ஒரு 50 ரூபாய் தான் எடுப்பேன். நான் குறைய தான் எடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எடுப்பீங்களோ? இல்லை நான் கிழமையில் இருக்கா இங்கே ஏஜிஎஸ்க்கு வரும்போது எடுக்கிறேன். எவ்வளோ கூட கிடச்சிருக்கு உங்களுக்கு காசு? எங்கே கிடச்சி எனக்கு ஒரு 200 அப்படி தான் கிடச்சது. எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க? 200 என்ன செலவழிக்க ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் சும்மா எதுவும் போயிட்டு 200 தான் கிடச்சி. எனக்கு நிறைய கிடைக்கல தானே. இல்லை நாங்கள் எடுத்து நீங்கள் இந்த டிக்கெட் எடுத்த விளாசம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். எனக்கு இங்கே நான் குறைய தான் எடுக்கிறேன். நான் விறகுல எடுக்கிற காசு தானே. எதுக்கா நீங்கள் டிக்கெட் எடுக்கிறீங்க? அசிஸ்டம்மெண்ட் தான் எல்லாம் இருந்தால் தானே வந்துருக்கா. சரி, கட்டாயம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு இவ்வளோ முன்னே விழுந்திருக்கா? இல்லை தான் கேட்குறேன். விழுந்துருக்கா? இல்லையா? இல்லையா. அடுத்த முறை முயற்சி செய்யுங்க. வாழ்த்துக்கள். எங்களுக்கு டிக்கெட் ஓடிக்கிட்டா முதல் 20 ரூபாய்க்கு லோட்டு ஓடினது. இப்போ தற்போ 30 ரூபாய்க்கு ஓடுதான். நான் முந்தைய குறைவு. எவ்வளோ ஆழமாக நீங்கள் இதில் வச்சுக்கிறீங்க? நாங்கள் மாலை 14 தந்துறாங்க. இந்த டிக்கெட் என்ன விலைண்ணே? இது 10 ரூபா சுரண்டல். சுரண்டா எவ்வளோ வரும் காசு? இதில் 500 1000 ரூபாயெல்லாம் இருக்குது, 20 ரூபா இருக்குது, 10 ரூபாயும் இருக்குது. உங்களுக்கு எத்தனை? அது மாதிரி இல்லாமல் இருக்கோ? அங்கே சிலைகளில் விழும் சிலையும் விழாது சொல்லிடாது. ஒரு நாளும் கொண்டாட எல்லா டிக்கெட்டும் விற்றுட்டு போவீங்களா? அல்லது இல்லை 30 ரூபா ஓடின பிறகு கொஞ்சம் ஓட்டம் குறைவு. முதல் நல்லா ஓட்டம் ஓடினது, இப்போ கொஞ்சம் ஓடுது குறைவு. இது நீங்கள் உங்களுக்கு வருமானம் வந்து விற்கிறதால வருதா இல்லை உங்களுக்கு அவங்க நிறுவனத்தால் உங்களுக்கு தர்றாங்களா? நான் சம்பளத்தை தான் நிற்கிறேன். எனக்கு 100 ரூபா நாளைக்கு. எங்கள் பலர் இலந்தை பழம் இந்த பாட்டெல்லாம் கேட்டிருப்பார்கள். நான் இலந்தை மரங்களை கண்டது குறைவு. நாங்கள் இப்பொழுது ஒரு இலந்தை மரத்துக்கு தான் நிற்கிறோம். மங்களாவடி சந்தியோடு இருக்கிற அந்த இலந்தை மரம் மிக குளுமையாக இருக்கிறது. வெளியிலே வெயில் கொட்டி எரித்தாலும் கூட இங்கே மிக குளுமையான ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் இருக்கிறோம். ஒரு ஆட்டோ திரைப்படத்தில் தான் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். நேரே செல்கிற போது நாங்கள் ஊர்காவத்துறை நோக்கி பயணியக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த இடப்புறமாக திரும்பி போகிற போது நைனாதீவை சென்றக்கூடியதாகத்தான் இந்த பாதைகள் இருக்கிறது. இது கூட மங்களாவடி சந்தியிலே ஒரு முக்கியமான பகுதியாகத்தான் இருக்கிறது. மிக குளிர்மையான இளந்த மரத்தினுடைய மற்ற பகுதியில் இருக்கிற போதுதான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் உற்சாகமாக பலர் தங்களுடைய கர்மங்களை ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா ஒருவர் கூட இருக்கிறார், அவரோட பேச போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கங்கள். உங்கள் ஐபிசி தமிழ் இனிய தமிழுக்கு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் தமிழ் பேசும் மக்களுடைய உறவுகளையும் இதில் இணைத்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நாங்கள் பல பேர்கிட்ட கேட்டுக்கிறோம். இந்த இடத்துக்குடைய பேர் ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு சொல்லி, வங்களாவடி ஏன் வந்ததுன்னு சொல்லி கேட்டுக்கோம். ஒரு தரம் தெரியாதுன்னா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இது முதியோர்கள் சொல்கிறார்கள். முல்லாந்தர் முந்தி வந்திருந்த காலத்தில் பங்களாக்களை கட்டி இருந்தபடியாக பங்களா என்று சொல்கிறாங்க. இங்கேயும் இருக்கின்றது, ரெண்டு இருக்கின்றது, நைனாவும் இருக்கின்றது பங்களாவடியன். ஆகவே அதைத்தான் நாங்கள் மூதாதைகள் சொன்னதை வச்சு தான் சொல்கிற மொழியே எங்கெண்ட காலப்பகுதியில் இது பங்களாடியாக இருக்கிறது என்பதைத்தான் தெரியும் எங்களுக்கு.
இன்றைக்கு வந்து இந்த பங்களா ஆரம்பத்திலே கட்டப்பட்டதா சொன்னீர்கள். இன்றைக்கு வந்து அதனுடைய எச்சங்கள் அதனுடைய கட்டப்பட்ட பகுதியில் தான் அவங்க இருக்குதா? அந்த எச்சங்கள் எல்லாம் இங்கில்லை, நெடுந்தீவிலே இருக்கின்றது. இதில் எந்த பகுதியில் அது கட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த புளியமரத்துக்கு பின்பகுதியில். ஆரம்பத்தில் இதெல்லாம் எப்படி இருந்தது இந்த பகுதியெல்லாம்? இந்த பகுதியில் ஒரு காலத்தில் ஒரு நோய் வந்து கொலரான்ற ஒரு நோய் வந்து பத்தைகள் எல்லாம் வளர்ந்துருந்து எல்லாம் வந்து போன பிறகு சுடுகாடாக பாய்ச்சிருக்காங்க. ஏண்டா இந்த கட்டங்கள் கட்டும் பொழுது எச்சங்கள் தோன்றியதனால் அந்த மக்களுடைய கருத்து கணிப்பாது. இளந்த மரத்தினுடைய நிழல் மிக குளிர்மையை தந்தாலும் அதனுடைய மகிழ்வோடு சில இந்த கேரம்போர்ட் விளையாடி கொண்டிருக்காங்க. அவரோட பேச போகிறோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த டைமில் விளையாடுவீங்களா? ஆமாம், விளையாடுறதுக்கு தான் இதில் வர்றீங்களா? இல்லை இல்லை எங்களோட தொழில் வந்து முச்சக்கர வண்டி ஓடுறது. அதனால் எங்கள் பொழுதுபோக்கு இல்லாமல் இப்போ டேர்ன் வந்தால் போயிடுவோம். மற்றும்படி இதில் எங்களோட பொழுதுபோக்கை கழிக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்போ இதில்? இதில் 20 பேர். 20 பேரும் விளையாடுவீங்களா? இல்லை என்ன மாதிரி மாறி மாறி விளையாடுறதா? நாங்கள் 1000 வந்தால் போயிடுவோம், மற்ற ஆள் மாறி விளையாடுவோம். விடியிலேருந்து பின்னேரம் வரையும் வந்தால் கேரம்போர்ட் விளையாட பார்க்கலாம். நாங்கள் இரவு 9 மணி மட்டும் பார்க்கலாம். 9 மணி மட்டும் இருந்து விளையாடுவோம். பஸ் வந்து மக்கள் வீட்டை போக மாட்டோம். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மேட்ச் சொல்லுவீங்க? நாங்கள் இருக்கிற சோடியை பொறுத்து எல்லா மேட்சும் வெள்ளல எல்லாரும் விளையாட்டுக்காரர் அமைகிற சோடியை பொறுத்து வெல்லுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை ஹயர் வர மாட்டோம்? ஹயர் வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் சராசரி ஒரு 2000 ரூபா உழைப்போம். ஐயா வணக்கம். கிணறு சத்தம் பண்ணாக்கிறீங்க? ஏன் சத்தம் சத்தம்ன்றதை என்ன கதை கேட்டால் நாங்கள் கதை சொல்லுவோம். பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த இதில் வர்றீங்களான்னு தெரியல. முதல் நாங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியிலேருந்து வரோம். உங்களோட பேர் என்னய்யா? அல்ஃபோன்ஸ். அல்ஃபோன்ஸ் என்ன செய்கிறீங்க? நீங்களும் ஆட்டோவை வச்சுக்கிறீங்களா? இல்லை நான் வந்து பென்ஷனாக போயிட்டேன். உத்தியோகம் செய்து போட்டு பென்ஷனாக இருக்கேன். இப்போ வந்து பொழுதுபோக்கு கவலையாடுறேன். எங்கே வேலை செஞ்சீங்க? நான் அக்கௌண்ட்ஸ் தான் செய்தேன். நான் ஷார்ட் அக்கௌண்ட். வீடு கிட்ட இருக்கா அல்லது? வீடு கிட்ட தான் பக்கத்தில். இதெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்? வேலை இந்த ஃப்ரெண்ட்ஸோ விடியாலேருந்து பின்னேரம் போய் நீங்கள் இருப்பீங்களா? இல்லை காலையில் வீட்டு வேலையில் முடிச்சு போட்டு ஒரு 10-11 மணிக்கு போல வருவேன். வந்தால் அதுக்கு அந்த பின்னேரம் விளையாடுவோம். எத்தனை மணி போவீங்க திருப்பி? போய் ஒரு 4-5 மணிக்கு போவேன். சாப்பாடு வீட்டை நீங்கள் வருமா இல்லை நீங்கள் வீட்டை தான் சாப்பிடணுமா? சாப்பிடுவோம். அப்படியும் வராதானே சாப்பாடு. அது அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேன். உத்தியோகமாக இது இல்லையே. வீட்டாக போய் சாப்பிடுவோம். தேத்த குடிக்கிறனாலும் வீட்டை போய் தான் சாப்பிடுவோம். பிடிக்கல சில பேருக்கு கிரவுண்டுக்கு எல்லாம் வர சாப்பாடு உங்களுக்கு நான் சாப்பாடு தான் வேறு மாக்கணும்னு சொல்லி. எத்தனை பேர் கிடைச்சிக்கா இதில்? அப்படி ப்ரைஸ் ஒன்றும் இல்லை. நாங்கள் இதில் வந்து எங்களோட திறமைக்காக விளையாடுவோம். உங்களோட திறமையில போய் பரிசோதிப்போம். இல்லை வங்களாவாடி சந்தையை பொறுத்தவரையிலே பல முக்கியமான விடயங்கள் இருந்தாலும் சில விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மூத்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் இருக்கிறோம். பேச போகிறவரோடு வணக்கம் ஐயா. வணக்கம். எவ்வளோ ஆழம் அஞ்சுக்கிறீங்க? இங்கே 1950 இருக்கிறோம். அப்போ வங்களாவாடி நிலம் இப்போ எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஆனால் 90 ஆண்டு போல் கொஞ்சம் சனம் குறைவு. முதல்ல எப்படி இருந்துச்சு? நல்ல வரட்டும். அது சனம் நடமாட்டங்கள் நல்லா இருந்தது. இப்போ குறைவு கொஞ்சம். இங்கே கூடிய மக்களோட பிரதானமான தொழில் அப்படியா இருக்குதா? கமன் தான். கமம், புயல, மிளகாய், வெங்காயங்கள் வேண்டது, நெல். 90ஆம் ஆண்டுக்கு முதல் இங்கே நல்ல பரபரப்பாக இருந்தால் பிறகு குறைஞ்சிக்கா. உங்களோட பேரில் எப்படி இருக்குது? அதே மாதிரி தான் இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி எந்த வித்தியாசமே இல்லை. நல்லா இருக்குது எங்களோட இடம். வந்து இப்போ 90க்கு அப்புறம் 90 தான் இப்படி இதாக இருந்தது. அதுக்கு பிறகு எங்களோட இடம் நல்லா இருக்குது. இப்போ நல்ல விவசாயங்கள் நடக்குது, கடைகள் நடக்குது, பிரச்சனை இல்லை. இங்கே இந்த சந்தையில் வந்து இங்கே கடை வச்சுக்கணுமா இல்லை வெளில இருந்து யாரும் கடை வந்து வச்சுக்கணுமா? இங்கேயும் இருக்கிற ஆக்கள் கடை நடத்தினா வேறு இடங்கள்லேயும் வந்துருந்து செய்யணும் கடை, பிரச்சனை இல்லை. அருமையர்களே, கடந்த அத்தியாயத்திலே தவறவிடப்பட்ட இந்த வங்களாவாடி சந்தையினுடைய எஞ்சிய விடயங்களை இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. அருமையர்களே, இந்த நிகழ்ச்சியையும் நீங்கள் பார்த்து மகிழ்ந்து ரசித்து அனுபவித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த அத்தியாயத்தை இதோடு முடிவு கொண்டு வரப்போகிறோம். அருமையர்களே, இன்னும் ஒரு பகுதியோடு ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரத்தோடு உங்களை சந்திக்கும் வரையிலே விடைபெற்று செல்லப் போகிறேன். விடைபெற்றுக் கொள்கிற நான் என்றும் உங்கள் அன்பின் உஷாந்தன். வணக்கம் நேயர்களே.